99.3 பேர் பாவத்தின் பலனா இருக்கிற பிசாசுக்கு அடிமையா இருக்கிறோம். அதனாலதான் பயம் நம்மளை விட்டு போகல. சில பாஸ்டர் சொல்லுவாங்க, நாங்க பிசாசை துரத்திடுவோம், நாங்க சொன்னா பிசாசு ஓடி. முதல்ல அவன் சொல்றதே பிசாஸ். முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கிடுங்க, பிசாசை துரத்துறதுனால எல்லாம் நீ பரிசுத்தவான். எனக்கு தெரிஞ்ச ஒண்ணு அதுதான். நான் பிசாசுக்கு ஜெபம் பண்றேன், பிசாசை துரத்துறேன், பிசாசு என்ன கண்டா ஓடுது அப்படின்னு சொன்ன உடனே நான் பரிசுத்தவானான்னு கேட்டா இல்ல. இது சாதாரண விசுவாசி செய்யற வேலை. விழுந்து விழுந்து எழும்புவான்ல அவன் செய்யற வேலை, பாஸ்டர் செய்யற வேலை இல்ல. கழிஞ்ச நாள்ல ஒரு 3 நாளைக்கு முன்னாடி என் மனைவியுடைய சொந்தக்காரர் ஒரு பாஸ்டர் என்ன ரொம்ப மரியாதை கொடுப்பார். அவர்கிட்ட கேட்டேன், ஐயா உங்க ஐக்கியத்தில் இவ்வளோ பெரிய ஐக்கியம் இந்தியாவில் இருக்குது, வெளிநாட்டில் இருக்குது, பிசாசு துரத்துற ஊழியக்காரங்க யாரும் இல்லையா ஐயா அப்படின்னு. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், ஐயா எங்கள் ஐக்கியத்தில் எல்லாரையும் ஏதோ ஒன்று அடக்கி ஆண்டுகிட்டு இருக்குது, அவங்க எப்படி ஐயா பிசாசை போய் அடக்கி ஆள முடியும்? எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. ஆனால் எனக்கு அவருடைய கொள்கை கொஞ்சம் பிடிச்சிச்சு. இந்த அந்நிய பாஷை பேசுறது, கொட்டடிக்கிறது, கத்தாவே கத்தாவேன்னு கூப்பிடுறது, இவனெல்லாம் இப்படித்தான் பாஸ். உங்க செய்தி என்ன அப்பப்ப நேரம் கிடைக்கிற நேரம் கேட்பேன். சொந்தக்காரங்க இன்னைக்கு தான் ஒருத்தன் கேட்கிறான், பாஸ்டரா இருக்கிற ஒருத்தன் இப்பதான் கேட்கிறானா. கேட்கிறேன், ஆனா உண்மையிலேயே நல்லா பேசுறீங்க, ஆனா எனக்கு கேட்க நேரம் இல்லை. பைபிள் காலேஜ் நடத்துறேனா, சர்ச்சுக்கு போகணுமா, குடும்பத்தை பார்க்கணுமா, ஆனா கேட்கணும்னு கேட்பேன். சொல்ல வரேன் அப்படின்னா, பிசாசு நம்மளை விட்டு போகணும்னா நம்ம வேற எதுக்கோ ஒன்று அடிமையா இருக்கிறோமா. அடிமையா இருந்தா பிசாசு போகாதான். ஒருத்தர் தெரிஞ்சு வச்சிருக்கான், அதான் திருத்துவக்காரன், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி அப்படின்னு சொல்றவனாக்கும் இந்த வார்த்தையை சொல்றான். கொஞ்சம் யோசிக்கிறீங்களா?